இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. இந்த ஒரு புனித ராத்திரி நீங்க விழிப்புணர்வா இருந்தா இதனால் மகத்தான நன்மை நாம் சம்பாதிச்சுக்க முடியும். இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணும்ன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவாளர், எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவாளர் திரு சேலம் மணிகண்டன் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் மணிகண்டன் சார். நமஸ்கார். வணக்கம் சொல்லுங்க. நல்ல தமிழ்ல வணக்கம். எங்கனுண்டு மாதேஷ்? மாதேஷ் சுகந்தனே? இது எதுவுமே கொச்சிகள் எல்லாம் சுகந்தனே. நான் ரெண்டாவது பேசுறது திராவிட மொழியா? அது கூட தெரியாதா? மலையாளம் தெரியாதா? மலையாளம் தெரியும் சார். அது திராவிட மொழி தானே. ஹிந்தி அதுவுமே தெரியாதா? தெரியாது. ஹிந்தி தெரியாது, படிச்சுக்கலாம். பாகம்னாரா இட்லிக்கு பாகம்னாரா? அது திராவிட மொழி தானே. ஆமா, திராவிட மொழிக்கு அதுவும் வாயில வராதா? நேரா சப்ஜெக்டுக்குள்ள போறீங்க. ஹிந்தி வேணும்னா படிச்சுக்கலாம். ஹிந்தி வேணும்னா பிரச்சார சபா இருக்கு, இங்கதான் வர வழியில உங்க கார் அந்த பக்கம் தான் வந்திருக்கும். 52 சரி பாதி 48% இவை வயிற்றுக்கு இல்லாத, வயிற்றுக்கு வாய்ப்பாட்டுக்கு இல்லாத ஏழைப்பாளைங்க படிக்கிற அரசாங்க பள்ளியில நாங்க இருமொழி கொள்ளி நாசமா பண்ணுவோம், இருமொழி கொள்கைன்னு சொல்லி அவங்க தலையில கொல்லி வைப்போம். ஆனா காசு கட்டி பணம் கட்டி கியூல நின்று செந்தாமரை நடத்துற சன்சைன் ஸ்கூல்ல தமிழ்ல பேசுனீனா உனக்கு ஃபைன் அப்படிங்கிற ஸ்கூல்ல வேணா வா, உனக்கு நடந்ததுக்கு ஆதாரம் இருக்கா? ஆதாரம் உள்ள போறியா? என் மேல கேஸ் படியா? என் மேல கேஸ் படியா? சன்சைன் ஸ்கூல்ல மரியாதைக்குரிய அப்பா, எங்க அப்பா அவருடைய பொண்ணு என் அக்கா, அப்ப அக்கா தானே, செந்தாமர் அக்கா நடத்துற ஸ்கூல்ல சன்சைன் பள்ளியில தமிழ்ல பேசுறீங்கன்னா ஃபைன் அப்படின்னு ரெசிப்டே இருக்குது. ப்ரோகிராம் முடிச்ச உடனே இப்ப காட்டுங்க, விவாதத்துல காட்டுங்க. கட் பண்ணுங்க. இப்ப சார் யாராவது பேசணும்னு வந்துட்டீங்கல்ல, பேசணும்னு வந்துட்டீங்க, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வர வேண்டியதானே. அது என்ன ப்ரோகிராம் முடிஞ்சு? ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன். நான் சொன்ன தகவல் பொய் தகவலா இருந்தா இப்ப இருக்கிற அரசாங்கம் என் மேல கேஸ் போடுறது. இதெல்லாம் எதையாவது ஒண்ணு இட்டு கட்டி பேச திமுக அமைச்சர்களும் இந்த முன்னாள் அமைச்சர்களும் அதிமுக உட்பட நான் சொல்றேன், தயவு செய்து நான் ரொம்ப மன்றாடி அதிமுக காரங்கிட்ட என்ன கேட்டுக்கிறேன்னா, மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமா இந்த மும்மொழி கொள்கையை ஆதரிப்பாங்க. எடப்பாடி கிட்ட சொல்ல வேண்டியதுதான். நான் சொல்றது முடிச்சிடுறேன். எடப்பாடி கிட்ட போய் சொல்லுங்க. அவருடைய தீவிரமான ஆதரவாளர். ஒண்ணு மறந்து போயிட்டீங்க, அது மட்டும் உங்களுக்கு செலக்டிவ் அம்னீசியா வந்துருச்சு. நான் அதிமுக ஆதரவாளர், அது இல்லாம திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அதிதீவிர ஆதரவாளர், தேசிய பற்றாளர், நாட்டுக்கு மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடி அப்படின்னு பேசக்கூடிய பேச்சாளர். அது மட்டும் அப்படி செலக்டிவ் அம்னீசியா வந்துருச்சு. அதிமுகவிற்குள் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா புகுந்திருக்கிறதுன்றது உங்க மொழியில எடுத்துக்கணும். ஐஎஸ்எஸ் பூந்தா தான் தப்பு. என்ன பொறுத்த மட்டும் இல்ல, ஐஎஸ்எஸ் ஓட சித்தாந்தம் யாராவது தலையில எடுத்து வச்சுட்டு ஆடினாங்கன்னா தான் நம்ம என்எஸ்ஏ அரெஸ்ட் பண்ணுவாங்க. நான் அந்த விஷயத்துக்கு போல உங்க மூலமா மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய கீழ் மட்டத்தில இருந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, அன்னைக்கு மரியாதைக்குரிய திரு அண்ணாதுரை அவர்கள் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப் வெப்பன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதான் அன்னைக்கு ஹிந்திய திணிக்கிறாங்க, தாய்மொழி இருக்கு நாய்மொழி இதற்கு அப்படின்லாம் அன்னைக்கு பேசினாங்க. அது எத்தனை இன்னைக்கு 60 ஆண்டு ஆதரிச்சாங்க சார். ஆதரிச்சவங்க அன்னைக்கு நிறைய பேர் ஆதரிச்சாங்க. மூதறிஞர் ஆதரிச்சிருக்கிறாரு. ஹச்வி ஹண்டேன் இன்னைக்கு பாஜகவில் இருக்கிறாரு, அவர் ஆதரிச்சிருக்காரு. விடுதலை புலிகளை அம்மா ஒரு காலத்துல தீவிரமா எதிர்த்தாங்க. அந்த இலங்கையினாவே அம்மாவுக்கு ஆவாது தெரியுமா? சரி, உண்டா இல்லையா? உண்டு. ஆனா பிற்காலத்துல மாத்திக்கிட்டாங்களா தன்னுடைய கருத்தை? சரி, சட்டசபையிலே தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அதுல நான் உடன்படல, அது வேற விஷயம், அது வேற விஷயம். அந்த மாதிரி அம்மா அவர்கள் இன்னைக்கு இருந்தா இன்னைக்கு எந்த நூற்றாண்டுல நாம இருக்கிறோம்? இந்த திமுக காரன் தான் நாசம் பண்றான். இந்த பேர்ல பாத்தீங்க அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா மன்மதன் பேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரி மன்மதனா இருப்பான சொல்ல முடியும். அந்த மாதிரி பேர்ல அண்ணாவை வச்சிருக்கிறோங்கிறதுனால தயவு செஞ்சு திமுக அந்த நாட்டை எப்படி சீரழிச்சதோ
அதற்கு துணை போக வேண்டாம். போகல, பேரளவுக்கு சும்மா குரல் கொடுக்குறாங்க. பாடம் எடுக்கிறீங்க. 3 அதிமுகவினுடைய ஒரு தீவிர ஆதரவாளர் என்ற அடிப்படையில் தமிழக மக்களின் நலனுக்காக திரு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி இதை சிந்திக்கணும்னு வேண்டுகோளா அவர் பாதத்தில் அதிமுக தொண்டர்களே அவருடைய உண்மை முகத்தை பாத்துக்கோங்க. நல்லா ஒரு மேக்கப் எல்லாம் போடல, தலைக்கு டோப்பாலாம் வைக்கல, நல்லா ஒரிஜினலா இருக்கு. உண்மை முகத்தை காட்டுறேன். நான் இந்திய ஆதரவாளர், நான் இந்திய எதிர்ப்பாளர், நான் இந்தி தெரியும் வாடா குரூப். சரி, என் வீட்டுல 4 ஜன்னல், ஒருத்தர் இந்த டைமண்ட் கவிஞர்னு ஒருத்தர் இருப்பாரு, திமுக கிட்ட இது வாங்கிட்டு இருப்பாரு, கவிப்பேரரசு டைமண்ட். அதான் இங்கிலீஷ்ல சொன்னது, நமக்கு தம்பிலிஸ் தானே தெரியும். டைமண்ட் சொல்லுவாரு, என் தாய்மொழி என்பது என் வீட்டின் வாசற் கதவுகளாக இருக்க வேண்டும், மற்ற மொழிகள் என்னுடைய ஜன்னல்களாக இருக்க வேண்டும். 10 ஜன்னல் வச்சுன்னா வீட்டுக்குள்ள நல்லா காத்தோட்டமா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா ஆரோக்கியமா வாழுவேன். அதை விட்டுட்டு நான் ஒரே ஒரு இதை மட்டும் தான் வச்சுட்டு இருக்குல சாவுவேன்னு போனீங்கன்னா சாவு போ. சார், இந்தி எந்த ரூபத்தில் உள்ள வந்தாலும் நாங்க அதை தடுப்போம்னு ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. நீங்க ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கும் நான் ஒரு வரியில அதை கடந்து போறேன். மரியாதைக்குரிய நான் பொதுச் செயலாளருக்கு ஒரு வேண்டுகோளா வச்சிருக்கிற காலத்திற்கு ஏற்ற சார், இருமொழி கொள்கை என்பது தமிழர்களுடைய நிலைப்பாடு அல்ல, தமிழ்நாட்டின் கொள்கை. முடிச்சிடறேன். யார் சொன்னா? வாக்கெடுப்பு நடத்தீங்களா? வாக்கெடுப்பு நடத்தீங்களா? இல்ல இல்ல, நீங்க என்ன வாக்கெடுப்பு? பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க அதிகமா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க அதிகம்? பதில் சொல்லு மாதேஷ். அரசு பள்ளியில அது அதிகம் தான் சார். பொய்யான இருக்கு சொல்லாதீங்க. தனியார் பள்ளிகள்ல தான் இன்னைக்கு 56% மாணாக்கர்கள் படிக்கிறாங்க. சரி, நான் ஒன்னே ஒண்ணு 2 விஷயம் தயவு செஞ்சு குறுக்கிடாம, குறுக்கு பூந்து திசை திருப்புற வேலையை பண்ணாம குறுக்க பூதாம கேட்டுக்குங்க. சிபிஎஸ்சின்னு ஒரு இது இருக்குது, சிலபஸ் இருக்குது, ஸ்டேட் போர்டுன்னு ஒன்று இருக்குது. இவ்வளோ வாய்க்கிலேயே தமிழ் நாங்க இதை விட மாட்டோம், மொழிக்காக உயிரை கொடுப்போம், வேற டேஸ கொடுப்போம்லாம் பேசிட்டு இருக்கிற திமுக காரங்க, நீங்க தனியார் பள்ளி ஆரம்பிச்சது நான் தப்பு சொல்ல. ஸ்டேட் போர்டு சமச்சீர் கல்வின்னு ஒரு கருமாந்திர கல்வியை கொண்டாந்துறல கருணாநிதி, அந்த சமச்சீர் கல்வியை வச்சு நீங்க ஸ்டேட் போர்டுல ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கலாமே சார். என்ன சிபிஎஸ்சில கட்டுப்படுத்த வேண்டியதானே? யாருடைய? அதுதான் கேக்குறேன். திமுக காரங்களா தேசம் போட்டு தமிழ்நாட்டை கெடுக்கிற இருமொழின்னு சொல்லிட்டு பொழப்புக்கு 10 மொழியில படம் பேன் இண்டியாவில படம் எடுத்துக்கிட்டு எல்லா மொழியிலையும் விட்டுக்கிட்டு ஹிந்தியில விட்டுக்கிட்டு பணம் சம்பாதிக்கிற திமுக காரங்களா நல்ல சூடு சொரண உப்பு போட்டு தின்னா, சிபிஎஸ்சி நாங்க எங்களுக்கு பொழப்புக்காக ஸ்கூல் ஆரம்பிச்சிருந்தாலும் ஹிந்தியை பயிற்றுவிக்க மாட்டேன்னு சொல்ல உன தலைவணங்குற. என்ன அயோக்கியத்தான இது? ஸ்கூல் நடத்தியா வயிற்று பொழப்புக்கு ஹிந்தி சொல்லி கொடுப்பியோம், பிரெஞ்சு சொல்லி கொடுப்பியோம். இந்த அன்பில் மகேஷ் பொய்மொழின்னு ஒரு மந்திரி இருக்கிறாரு, அவர் பையன் என்ன படிக்கிறாரு? பிரெஞ்சு படிக்கிறேன்னு பெருமையா சொல்றான். தமிழை என்ன ஒரு அமைச்சர் இந்த அறிவாலய கொத்தடிமைகள் 10 கோடி 15 கோடி இந்த 10 கட்சிக்காரர் ஒருத்தர் காங்கிரஸ் தலைவரா இருக்கிற இவங்க எல்லாம் கேட்கிறேன், தமிழ் தாய் வாழ்த்த ஒரு வார்த்தை தவறு இல்லாத யாராவது பாடம்? தமிழை வளர்த்து என்ன கிழிச்சிங்க? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. நான் 2 முடிச்சிடறேன். நீங்க நான் முடிச்சிடறேன். 2 விஷயம். நீங்க வட இந்திய கட்சிகளுக்கும் வட இந்தியர்களுக்கும் ஆதரவா பேசுறத தமிழ்நாட்டுல உட்கார்ந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க பாரு, அந்த ஸ்பேஸ் கொடுத்திருக்கு பாரு, அதான் திராவிடம், அதுதான் திமுக. யாரையா கொடுக்கறதுக்கு? எனக்கு இமய முதல் குமரி வரை ஒரே நாடு, என் பாரத நாடு. நீ என்ன எனக்கு ஸ்பேஸ் கொடுக்குற? நீ என்ன ஆண்டான அடிமையா? இது ஏன் நாடியா, ஏன் மண்ணு? ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், ராமேஸ்வரத்துக்கு காசிக்கு காலகாலமா என்ன படிக்கணும், நம்ம பசங்க என்ன படிக்கணும் நம்ம தான் சார். நீ யாரையா திமுக கார முடிவு பண்றதுக்கு? ஆளுங்கட்சி சார். அதிமுக இருந்தாலும் அதை தான் சார் செய்யும். எடப்பாடி அதான் சார் பண்ணிட்டு இருக்காரு. எடப்பாடி அதான் பண்ணிட்டு தமிழ் புத்தாண்டுக்கு அவங்க அப்பா காலத்துல வந்து சட்டம் போட்டு மாத்தினாரு. எவனா ஒரு நாய் சீந்துச்சா? நான் பாதே திருப்பி வார்த்தையை தடித்து பேசாதீங்க. வார்த்தையை தடித்து பேசாதீங்க. நான் மெலிந்து பேசுறேன், தடித்து பேசுறேன். அறிவார்ந்த 150 புலவர்களுக்கு மேல வச்சு தமிழ் புத்தாண்டு எதுன்றத அவங்க ஆய்வு உட்படுத்தி தான் அவங்க கொண்டு வந்தாங்க. எந்த நாயாவது அந்த நாளை இது பண்ணுது? அவங்களே நீ விடுமுறை தின நிகழ்ச்சின்னு போட்டு தெரியுறாங்க. எந்த தமிழராவது ஏத்துக்கிட்டாங்களா? எதிர்ப்பு மாநிலம் சார். இல்ல முதல்ல வாங்க ஒரு சப்ஜெக்ட். கவுபெல்ட் கிடையாது, இது கவுபெல்ட் கிடையாது. இங்க தமிழ்நாடு, இங்க மாநில உரிமை, அதே போல மொழி உரிமை எல்லாத்துக்கும் போராடுறது, உயிர் நேர்த்த வரலாறு இருக்கு தமிழ்நாட்டுக்கு. சொல்லி நாசம் பண்ணி பக்கத்துல கம்யூனிஸ்ட்கார ஆள் இருக்கு. மணிகண்டனுக்கு ஹிந்தி தெரிஞ்சா பிரதமர் ஆயிட்டு. ஒரு நிமிஷம். மணிகண்டனுக்கு ஹிந்தி தெரிஞ்சா பிரதமர் ஆயிருப்பீங்க. காமராஜர் கூட தான் படிக்காம சிஎம் ஆனாரு. எந்த சிஎம் தமிழ்நாட்டுல வேணும்னா படிப்பாங்க சார். எடப்பாடி டிகிரி படிச்சிருக்காரு, காமராஜர் படிக்காதவரு. கருணாநிதி 10வது தாண்டாரா? கருணாநிதி 10வது தாண்டாரா? காமராஜர் படிச்சாரா? மூதர் ராஜாஜி பெரிய அளவுல படிச்சாரு. கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற முதலமைச்சர்கள் நீங்க பாருங்க. ஹிந்தி வேணும்னா படிச்சுக்கலாம் சார், நம்மளும் வேணும்னா படிச்சுக்கலாம். ஸ்கூல்ல படிக்கிற ஏழைப்பாள விவசாயி வறுமை கோட்டு கீழே இருக்கிற இடத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் அவன் படிக்கிட்டியா? காசு கொடுத்து ஓ ஸ்கூல்ல படிக்கணுமா? தெரியாமலே சாதித்தவர்கள் பலர் சார். அப்துல் கலாம்ல இருந்து மயில்சாமி அண்ணாதுரையில இருந்து பல பேர் தமிழ் தெரியாத கூட தான் பல. ஏஐ தொழில்நுட்பம் வந்துருச்சு, நீங்க தமிழே தேவையில்லையா? இங்கிலீஷ் மட்டும் படிச்சுக்க. ஈவேர சொன்ன மாதிரி பேசுமா? தமிழ் காட்டு மிராண்டி பாஷை, தமிழை படிச்ச உருப்பிட மாட்டான்.
எதுக்கு தமிழ் படிக்கிற, நேரா இங்கிலீஷ் படிச்சுக்க. எடப்பாடி கிட்ட போய் இதெல்லாம் சொல்லுங்க சார். நான் மக்கள்கிட்ட சொல்றேன். இங்க பாருங்க, இந்த 50 ஆண்டு காலமா திமுக என்ற கட்சி சார் இருக்கு சார் வந்திருக்கீங்க. இல்ல என்கிட்ட என்ன பேச விடாம போறணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அஸ்வத்தாம வந்தாலும் பார்த்தா இப்படியே தான் குறுக்கு போட்டு சால் ஓட்டுறீங்க. இப்ப என்கிட்ட நான் வந்து பேசவர்களுடைய கருத்தை முதல் அனுமதி, கேள்விக்கு கேள்வி நீங்க என்கிட்ட குறுக்கு போதாதீங்க. 50-60 ஆண்டு காலமா மொழி போரு, வடக்கு வாழுது, தெற்கு தேயுது, தமிழா சோற்றால் அடித்த பிண்டமே, ஹிந்தி மொழிக, அந்நிய நாய்மொழி எதற்கு, தாய்மொழி இருக்கு, இப்படி எல்லாம் பேசி 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 இந்த நாட்டை சீரழிச்ச கட்சி மரியாதைக்குரிய அண்ணாதுரை அவர்கள் அன்னைக்கு பலமா இருந்த காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துறதுக்காக அவர் எடுத்த ஒரு கூர்மையான ஆயுதம் தான் இந்த மொழி அப்படிங்கிறது. அதையே புடிச்சுக்கிட்டு எத்தனை காலத்துக்கு தமிழனை குருடனாக்கி முடிச்சிடறேன். பக்கத்துல நீ சொல், நான் ஒண்ணு கேக்குறேன். நல்ல ஒரு திமுக இந்திக்கு எதிரி இல்ல சார், இந்திய திணிக்காதீங்கன்னு தான் சொல்றாங்க. பள்ளிக்கூடத்துல கொண்டா, கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல கொண்டா இந்தி படிக்க வேண்டும்னா கொண்டு வருவாங்க சார். நீங்க யாரையா முடிவு பண்றதுக்கு? அப்ப கேட்காத. அவன் என்ன சொல்றான், மத்திய அரசாங்கம் பிஎம்ஸ்ரீ என் திட்டத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் காசு கொடுக்குறேன். இதெல்லாம் ஆணவ போக்கு இல்லையா? என்ன வெங்காய போக்கு? ஒரு போக்கு இல்ல. ஒரு இப்ப உங்க இதுல ஒரு இது கொண்டு வராங்க, இந்த மாசத்துல இவ்வளவு அச்சீவ் பண்ணினா உனக்கு இந்த போனஸ் தரேங்கிறாங்க. அச்சீவ் பண்ணாம போனஸ் கொடுன்னு கேப்பீங்களா? எல்லா ஊர்லயும் மும்மொழி கொள்கை இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். குஜராத்ல மும்மொழி கொள்கை இருக்கா? யாரு சொன்னால ஏத்துக்கிட்டாங்க? இல்ல பல ஸ்டேட்ல இந்தி மட்டுமே இருக்குது. ஒரு மொழி கொள்கை இருக்கு. அண்ணாமலை சொல்லிருக்காரு. அண்ணாமலை பிரஸ் மீட்ல இருக்கு சார். நான் முடிச்சிடுறேன். நான் வீடியோ எடுத்துக்கிட்டா நான் ஒரே அண்ணாமலை பேசிட்டாரு. சொல்றத கேட்டுக்கங்க. நான் என்ன சொல்றேன்னா, மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டீங்கன்னா பிஎம்ஸ்ரீ திட்டத்துல நீ இது பண்ணினா உனக்கு அந்த ஃபண்ட் தரும். இல்லைன்னா மீதிக்கெல்லாம் வந்து கொரோனாவுக்கு நாங்களே மருந்து இறக்குமதி பண்ணுவேன்னு போய் தனியா கடன் நடத்தி பார்த்தல, அந்த மாதிரி நீ தான் எல்லாத்துக்கும் அதை காப்பி அடிக்கிற மானங்கிட்டு போய் ரேப்பரை மட்டும் கிழிச்சுட்டு வந்து இல்லம் தோறும் கல்வி, இல்லம் தேடி கல்வின்னு ஏமாத்திட்டு இருக்கிறேன். அந்த இதுக்கே போகல. மாதேஷ், நான் கேட்கறது, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தமிழகத்துல ஆல்ரெடி இந்தி எல்லா பள்ளியிலும் இருக்குது. சரி, திமுகவுல இருக்கிற நான் 10-15 சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறவங்கள உங்களுக்கு நான் வந்து பட்டியல் போட்டு தரேன். நீ மொழி உணர்வான என்னமோ கருணாநிதி ஒரு காலத்துல சொல்லுவாரு, எங்களுக்கு வந்து என்ன வேட்டி வந்து எங்களுக்கு மானம், பதவி வந்து துண்டும் இல்ல, அந்த உணர்வோட இந்த மொழி வெங்காயம் மட்டை அப்படின்னு மக்களை ஏமாத்துறல. உன்னோட சிபிஎஸ்இ ஸ்கூல்ல நாளையில இருந்து நாங்க இந்திய ஒன்றியத்துல இருந்து குன்றியத்துல இருந்து வெளியேறுவோம், எங்களுக்கு ஹிந்தி வேண்டாம் அப்படின்னு சிபிஎஸ்இ இது பண்ண, இல்ல ஸ்டேட் போர்டை கொண்டா, சமச்சீர் கல்வி கொண்டா. கருணாநிதி கண்டுபிடிச்சாருல தமிழ் எல்லாம் இன்னும் கீழே போறதுக்கு. சமச்சீர் கல்வி நடத்துற ஏதாவது ஒரு திமுக அமைச்சருடைய பள்ளி ஒண்ணு என்கிட்ட சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லு. மொழியால் வாழ்ந்தவர்கள், மொழியால் பிழைப்பு நடத்தியவர்கள், மொழியால் வயிற்று நப்பனவன், மொழியால பாக்கெட்டை நப்பனவன், அதை சொல்லி இன்னமும் தமிழனை வந்து தரமட்டத்துக்கு கொண்டு போன இந்த திமுக காரன் யாராவது ஸ்டேட் போர்டுல ஒரு பள்ளி நடத்துறாங்களா? நம்பர் 1 கருணாநிதி கொண்டு வந்த சமச்சீர் கல்வி அப்படிங்கறதுதான் நான் கருணாநிதியின் உண்மை தொண்டன். இம்ப்ளிமெண்ட்ல காட்டுங்க. அட்லீஸ்ட் யூ ஷோ மீ ஒன் ஸ்கூல் எக்ஸாம்பிள். திமுக காரன் எல்லாம் அதுக்கு ஹிந்தி வேணும், நீ படம் எடுத்தீங்கன்னா பேன் இண்டியா மூவில ரிலீஸ் பண்ணுவ. நான் இன்னொன்னு கேட்கிறேன், மும்மொழி திட்டம்ங்கிறது இப்படித்தான் தமிழ்நாட்டு மீடியா எல்லாமே அநியாயத்துக்கு போய் பேசுது. எத்தனை நாளைக்கு இப்படி சாமரம் பேசுவீங்க? இன்னும் 10 அமாவாசை தான் இருக்குது. 10 அமாவாசை போறேன்னு 11வது எடப்பாடி வந்துட்டு மறுபடியும் மும்மொழி கொள்கையை எதிர்ப்பாரு. மறுபடியும் எடப்பாடி மும்மொழி கொள்கையை எதிர்ப்பாரு. தெரியாம பேசாதீங்க. 10 பேசாதீங்க. தமிழ்நாட்டின் நிலை என்னன்னு தெரிஞ்சு பேசுங்க. 10 அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் 11வது பௌர்ணமியா பழனிசாமி வரப்போறாரு. அது வேற விஷயம். அவரு மும்மொழி கொள்கையை எதிர்ப்பாரு. நிச்சயமா மாட்டார். எதிர்ப்பாரு. ஏங்க இப்பவே எதிர்த்து கொண்டுதாங்க உட்காந்துருக்காரு. என்ன தெரியாம வெளிப்படையா சொல்ல பேருக்கு என்னடா பண்றது? நாமளும் தென்னை மரத்துல ஒரு குத்து, பனைமரத்துல ஒரு குத்துங்கிறது சொல்லிட்டு போறோம். எடப்பாடி நிலையே இப்படிதான் இருக்குது. அதிமுகவோட நிலை நல்லது. தயவு செய்து நான் உங்களுடைய அதிதீவிர ஆதரவாளர் என்ற முறையில் கேட்கிறேன், திமுக தமிழர்களை படிக்க விடாம நாசம் போறதுக்கு நீங்க துணை போவாதீங்க. அறிஞர் அண்ணாவே இன்னைக்கு உயிரோட இருந்தா, அம்மாவே இன்னைக்கு உயிரோட இருந்தா இந்த வந்து இப்ப மும்மொழி திட்டத்தை ஏத்துக்குவாங்க. நான் ஒன்னே ஒண்ணு, இந்த எடப்பாடியா சார் நான் முடிச்சிடுறேன். ஏன் எடப்பாடி பிடிச்சிட்டு தொங்குறீங்க? செங்கோட்டையை பிடிச்சி அடுத்து தொங்குவீங்க. வெயிட் பண்ணுங்க. நான் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். நீ எல்லாம் திராவிடம் தானே, திராவிட மாடல் என்னமோ மாடல்லாம் சொல்றல, உன் திராவிடம் தானே இது மலையாளமும், உன் திராவிடம் தானே கன்னடமும். நமக்கும் கர்நாடகாவுக்கும் அடிக்கடி காவிரி பிரச்சனை வருது. மும்மொழி திட்டத்தை கொண்டு வா. அந்த டாட்டு கூட்டணி, டவுட்டு கூட்டணி, புள்ளிராஜா கூட்டணி, கூட்டணியில காங்கிரஸ் கூட்டாளி தானே. நீ என்ன பண்ணு, கர்நாடகாவில் இருக்கிற சீதாராமையாட்டு சொல்லி மும்மொழி திட்டத்துல அங்க இருக்கிற கன்னடனுக்கு எல்லாம் தமிழ் படிக்க வையே. நான் இங்க இருக்கிற தமிழனுக்கு எல்லாம் கன்னடம் படிக்க வைக்கிறேன். தமிழை பரப்பியா? அந்த கருமாந்தர இந்தி வேண்டாயா? தேவமொழி பாஷைன்னு சொல்ற சமஸ்கிருதம் எங்களுக்கு வேண்டாயா?
நீ என்ன பண்ணு, ஒரு கன்னடத்துல தமிழ் படிக்க வை, கன்னடக்காரன தமிழ் படிக்க வை. இங்க பாரு இந்த 10 கோடி 15 யார்கிட்ட யார் சொல்லணும்? நான் முடிச்சிடுறேன். யார்கிட்ட யார் சொல்லணும்? இங்க இருக்கிற கர்நாடகாவுக்கு சொல்லணும், கேரளாவுக்கு சொல்லணுமா? இங்க இருக்கிற எங்க அப்பா. இல்ல, கல்வி எந்த பட்டியல்ல இருக்கு? கல்வி எந்த பட்டியல்ல? கன்கரண்ட்ல இருக்குல்ல. இவர் சொன்ன ஸ்டாலின் அவர்கள் சொன்னா ஏத்துப்பாங்களா அவங்க? கேக்குறதுக்கு ஏதாவது சம்பந்தம்? ஏதாவது நான் கேக்குறதுக்கு நீங்க பேசுறதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கா? நான் கேக்குறதுக்கு லாஜிக் இல்லாம நீங்க முட்டு சந்துக்கு திசை திருப்புறீங்க. நான் கேக்குறது மும்மொழி திட்டத்தை ஏத்துக்குங்க. மும்மொழியை இம்ப்ளிமெண்ட் பண்றது. மும்மொழியை வேண்டாம்ன்றவங்க எப்படி இதெல்லாம் போய் சொல்றாங்க? சார் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, நீங்க ஐடியா கொடுக்காதீங்க. திசை திருப்புறீங்க. மணிகண்டன் நீங்க ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்றது மாநில அரசு நடத்துறவங்களுக்கு தெரியும் சார். ஏன் பெரிய அவர் என்ன அப்படியே வானத்துல இருந்து குதிச்சாரு அவரு? ஏன்னா அவருக்கு பேரு எங்களுக்கு வந்து ஜோசப் ஸ்டாலின் வேண்டாம், அப்பா ஸ்டாலின் வேண்டாம். ஒன்னே ஒண்ணு திருப்பி என்ன பாருங்க, திசை திருப்புறீங்க. மாநில இந்த இது மும்மொழி திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறது அந்தந்த மாநில அரசாங்கம். மரியாதைக்குரிய எங்க அப்பா கிட்ட நான் என்ன கேக்குறேன்னா, மும்மொழி திட்டத்தை ஏத்துக்குங்க. இங்க வந்து சீதாராமையாட்ட பேசி இந்த திட்டத்தை, ஏன்னா நீங்க தான் டாட்டு கூட்டணி, டவுட்டு கூட்டணி, புள்ளிராஜா கூட்டணி தானே, உங்க கூட்டணி தானே அங்க ஆளுது. அங்க இருக்கிற கன்னட பிள்ளைகள் எல்லாம் தமிழ் படிக்க சொல்லுங்க. நான் இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ் பிள்ளைங்களுக்கு எல்லாம் 3வது ஆப்ஷனல் லாங்குவேஜா கன்னடத்தை படிக்க வைக்கிறேன். அப்புறம் 10 கோடி 15 கோடிக்கு லீஸுக்கு எடுத்துட்டு அறிவாலய கொத்தடிமையா அவர் உட்கார்ந்து இருக்கிறவங்க தானே கேரளாவில் ஆட்சி பண்றாங்க. அந்த டாலர் கிட்ட அவரு திராவிட மண் இல்ல, அவரு அந்த திராவிட மண்ட்டு பேசி டாலர் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, எங்க தமிழை அங்க படிக்க வைங்க, நாங்க நிறைய பேர் மலையாளத்தை படிக்க வைக்கிறோம். அந்த இந்தியே வேணாயா கர்மாந்திரம். நாம இது தெரிஞ்சுக்குவோம், தெலுங்கு தெரிஞ்சுக்குவோம், மலையாளம் தெரிஞ்சுக்குவோம், கன்னடம் தெரிஞ்சுக்குவோம், கன்னடக்காரன் தமிழ் பேசிட்டோம், மலையாளத்தான் தமிழ் பேசிட்டோம், நாம மலையாளம் பேசுவோம். திராவிடத்தால் நாங்க திராவிட குடிகள் தானே. பாலிசியே இங்க செட் ஆகாது. அது வந்து வேற ஒரு திணிப்பு நடந்துட்டு இருக்காங்க. நீயே நோட் அடிச்சுக்க, நீயே காசு கொடுத்துக்க, நீயே நிதி கொடுத்துக்க. அந்த எல்லைக்கு போய் எங்களை விட்டுறாதீங்கன்ற ஐயா ஸ்டாலின் அந்த வார்த்தையை தான் சொல்றாரு. நீ பிரிவினையில பிறந்த கட்சி, உங்க தனி சொத்தை நாங்க கேட்கல. இப்படியே நீங்க திமிரா பேசினா தமிழர்களின் தனி குணம் என்னன்றதை டெல்லி பார்க்க ஒரு குணமும் இல்ல. தமிழனோட குணம் ஒன்ன பார்த்து இன்னமும் இந்த அந்து போன அரத பழசான ஒயிட் அண்ட் பிளாக் ஈஸ்ட்மென் கலர் பழைய இந்த இருமொழி கொள்கை, வெங்காய கொள்கைன்னு பேசிட்டு தமிழ்நாட்டுல உள்ள யாருமே எப்படி நீட்டை வச்சுக்கிட்டு பிண அரசியல் இங்க பண்ணாங்க. 2021 நீட் பிண அரசியல். இப்ப 2026க்கு இது கத்தி தேய்ச்சி பாக்குறாங்க. எடப்பாடி நிக்கிறாரு, அவர்கிட்டயும் போய் சொல்லுங்க. ரைட், நீங்க பேசுறதெல்லாம் சரியா இருக்குமான்றத மக்கள் சொல்லுவாங்க. மிக சரியா இருக்கு. நான் சப்ஜெக்ட்டுக்கு வரேன். நீங்க இந்தியன்னு உடனே நீங்க அப்படியே நான் கொட்டணும்னு வந்துட்டீங்க. இந்த ஆதன் டிவி நேயர்கள் மூலமா ஒண்ணு கேக்குறேன். தமிழகம் இல்ல, இந்த இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு ஒன்னா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தொடர்ந்து பிரிவினை பேசுற திமுக இந்த மொழிங்கிற ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்து ஒரு காலத்தில் தமிழர்களை ஏமாத்துச்சு. இந்த தமிழகத்திற்கு தேவை மும்மொழி கொள்கை. 3வது மொழி உனக்கு என்ன விருப்பமோ அதை எடுத்துக்க அப்படின்னு நான் சொல்ற கருத்து சரினா அதை ஆதரிச்சு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா என்ன கழுவி ஊத்துங்க.